மழை நேரத்தில் மழை ரொம்ப பெய்ஞ்சனால மழை லைட்டாக விட்டாரு. தண்ணி கூட வாய்க்கால குறைஞ்சிருச்சுங்க சார். ஆனால் அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. தண்ணி திறந்து விட்டாங்கனால இந்த பாதிப்பு எனக்கு அதிகமாகிடுச்சு. யாரும் திறந்து விட்டது எனக்கு சொல்லலை. யாரும் எங்கள் வீட்டில் யாரும் ஆம்பளைலாம் கிடையாது. என் பசங்களை சின்ன பசங்களை வச்சுருந்தா லோல் அடிச்சு கிடக்குறான். திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க. இந்த அளவுக்கு கழுத்து மட்டும் ஆயிடுச்சு. எங்களுக்கு காப்பாற்ற கூட ஆள் இல்லை. அப்படியே வெறும் கையால காலோட காப்பாற்று எல்லாமே தண்ணி திறந்து விட்டது உங்களுக்கு யாருமே சொல்லலை. சொல்லாம கொள்ளாம இந்த பார்க்க கூட இல்லை சார். யாருமே இன்னி வரைக்கும் இந்த வீடு வந்து எப்போ இருந்தது அந்த மழை? ஆமா, நீங்க அந்த வீட்டுல இருந்தீங்களா? எப்படி சார் வந்து இந்த வீட்டுல 5 பேருங்க சார். எங்க அம்மா, என் பையன், நானு, எங்க அத்தைங்கெல்லாம் இருந்தாங்க. நீங்க தான் இந்த வீட்டுல ஆமா 5 பேர் இருக்கு. ஆமா, இந்த வீட்டுல 5 பேர். அந்த வீட்டுல சின்ன பிள்ளைங்க அவங்க 4 பேர். வெள்ளம் வந்து மண்டே வெள்ளம் வந்து அன்னைக்கு எல்லாமே நான் இது வரைக்கும் எல்லாமே காப்பாற்றுக்காக நீதி கூட இன்னி வரைக்கும் வந்து எங்களை யாருமே என்ன அந்த குடும்பம் என்ன பண்றாங்க, எப்படி சாப்பாடு இங்கேதான் உங்களுக்கு கல்யாண மண்டபம் யாருமே கூப்பிடல. வாங்க இந்த குடும்பம்லாம் என்னாச்சு, எங்க அண்ணன் இல்லை சார், எங்க சின்ன அண்ணன் தான் எல்லாமே பார்த்தாங்க. எவ்வளவு வீடு இருக்குது மொத்தம்? இந்த வீடு வந்து 6 லைன் சார். 6 வீடு இருக்கு. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நாங்க ஒரு 40 வருஷமா அந்த எத்தனை வீடு இது மாதிரி இடிஞ்சிருக்குது? இந்த லைன்ல வந்து ஒரு 3 வீடு போயிடுச்சு. அதை விட்டு அந்த ஆத்த ஓரத்துல ஒரு வீடு போயிடுச்சு. இது தரமட்டமா போயிடுச்சு. ஆமா, தரமட்டமா போயிடுச்சு. அந்த வீடு அது மாதிரி போயிடுச்சு. அந்த வீடு ஆத்த ஓரத்துல அதே மாதிரி ஒரு வீடு மீதி இடத்தெல்லாம் தண்ணி. யார் சுத்தம்? யாரு ஃபுல்லா நடந்துச்சு? ஆமா சார், சேத்தோட இருந்துச்சு சார். பள்ளிக்கூடமே போக மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் சார் ஸ்கூலுக்கு எல்லாமே நடந்துச்சு சார். சேத்தோட இருந்துச்சு. எடுத்துட்டு வந்து ஒன்று காய வச்சுட்டு இருக்கோம். பள்ளிக்கூடமே போக மாட்டேன்றான். அப்புறம் என்ன பண்ணுறது? போயிட்டு அங்கங்கே தேடி எடுத்துட்டு வரணும். பள்ளிக்கூடம் டீச்சர் அடிச்சிருவாங்க, வாத்தியார் அடிப்பாங்க. நாங்களே சொல்லி கொடுத்துட்டு சரி ஏதாவது சொன்னாங்க. சொல்லி இப்போ டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். இந்த மாதிரி எதுவும் இல்லைங்க டீச்சர். சரிம்மா நான் கூப்பிட்டு அனுப்பணுமா? அதான் இப்போ போட்டேன். அங்கே கிடச்சி இந்த வரைக்கும் வந்து இன்ன வரைக்கும் இன்னமும் இந்த குடும்பம் என்ன ஆச்சு, வயிற்று சாப்பாடு என்ன ஆச்சு, கட்டிக்க துணி என்ன ஆச்சு, எப்படி கிடக்கிறாங்க இது வரைக்கும் யாருமே கட்டவே இல்லைங்க. குடிக்க தண்ணி கிடையாது. இந்த லைன்ல திரும்ப மட்டும் அவங்க பட்டாயிரம் குடிக்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? ஓடையில கூட தண்ணி இல்லை, நின்று போச்சு. நாங்க ஏழை தண்ணி இல்லாம நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. யாரும் வந்து எதுவுமே செய்யல. வந்தாங்க சார், வந்தாங்க பார்த்தாங்க, அப்படியே அதோட போயிட்டாங்க. பார்த்தா சாப்பிட்றது கூட இப்போ சிலிண்டர் எதுவும் கிடையாது. வேற இங்க எம்எல்ஏ அமைச்சர் எம்எல்ஏ வந்து பார்த்தாரு. எம்எல்ஏ வந்து போயிருக்காங்க. சாப்பாடுலாம் தரமா சொன்னாங்க. இடிஞ்ச வீடுகளுக்கு என்ன சொல்லிருக்காங்க? கட்டி தர சொல்லிருக்காங்க. எம்எல்ஏ வந்து சொன்னாங்க சார். அதுதான் எத்தனை வீடு இங்க இடிஞ்சிருக்குது? இங்க இந்த லைன்ல வந்து எப்படின்னா இந்த இடத்துல 3 வீடுங்க சார். அது மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆத்து இடத்துல அந்த பக்கம் பாதிப்பாங்க. மீதி இடத்துல வந்து விழுந்துருது. யாரும் வரல. எங்களுக்குலாம் இந்த இடத்துல தண்ணி குடி கூட இல்லை சார். தண்ணி 7 வீடு சார். 5 வீடு இந்த பக்கம். ஆமா, இந்த பகுதியில் ஒரு 5 வீடு. மீதி வீட்டுலாம் வந்து சேதம். சரி, இப்ப இடிஞ்ச வீடுக்கு என்ன கவர்மெண்ட் வந்து கட்டி சொன்னாங்க சார். நிவாரண பணம் எதுவும் கொடுத்துருக்காங்களா? நிவாரண பணம் எதுவுமே கிடையாது சார். எதுவுமே கொடுங்க சார். பட்டு மாதிரி வந்து இங்க ஒருத்தங்க 2-3 பேர் வந்து கொடுக்குறாங்க சார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு கணக்கு எடுத்துட்டு போயிருக்காங்களா? கணக்கு எந்த பதிலும் எதுவும் சொல்லல. கணக்கு யார் எடுத்துட்டு போனது? என்ன சொன்னாங்க? அவர் விஓ கணக்கு எடுத்து வந்து என்னென்ன இருந்துச்சு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லி நீதிலாம் எங்களுக்கு செஞ்சு சாப்பிட என்ன செய்யறாங்க. அண்ணன் கொடுத்தாங்க எங்களுக்கு, அதான் சாப்பாடு. அது இந்த நேற்றுலேருந்து சாப்பாடு வரல. நேற்றுலேருந்து சிலிண்டர்லாம் எதுவும் இல்லைங்க சார். இப்போதைக்கு எங்க தங்கி இருக்கிறீங்க? இங்கே தான் சார் போட்டு அப்படியே மேலே போட்டு சாப்பாடுலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள்லாம் ஹோட்டலில் இல்லை சார் சாப்பிடுவோம். என்ன வேலை செய்றீங்க நீங்களா? நாங்கள்லாம் கோயிலில் கழுதாங்க சார். வரகம்மா கோயிலில் நீ ஒன்றும் பேசுனேன். வரகம்மா கோயில் வச்சுருந்தீங்களா? அங்கே கடை வைப்போம். இப்போ அங்கே கடை வைக்கிறதுக்கு போகல. 10 நாள் ஆகுது அங்கே கடை வச்சு. இல்லைன்னா கூலி கடை தான் செய்வோம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் வேறு எதுவும் கிடையாது. இப்போ வேலைக்கு இப்போ எத்தனை நாள் ஆச்சு? நாங்கள் வேலைக்கு போகிறது இல்லை. இப்போ எத்தனை நாள் வேலைக்கு போகிறோம்? சுனாமிக்கு முன்னாடி இது போச்சுங்களா, அப்போ இறந்துட்டாங்க. மழை புயல் வந்து ஆமாம், போகிறது இல்லை. எங்கள் வீட்டுக்கார தான் இறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வேலை செஞ்சாங்க. இப்போ அதுவும் போகிறது கிடையாது. அந்த கோயிலில் இருக்கிறதோட செய்யறதோட சரி. எதுவும் இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் கிடையாது. நீ என்னப்பா படிச்சவங்க சொல்லுங்க?
உங்க அம்மா தங்கச்சி எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? நான் ஒருத்தவங்க. இவங்க 2 பேர் தான் சார். அவங்க அப்பா இறந்துட்டாங்க சார். அப்பா இறந்துட்டாங்க. ம். உங்க பையன் இந்த பொண்ணு வந்து இப்ப ஸ்கூலுக்கு ஆமா போயிருக்கு. அதான் எங்க அம்மா பாருங்க. அவங்க உங்க பொண்ணு. அவங்க வீடு அந்த வீடு சார் எல்லாம் இடிஞ்சு போயிருக்குங்க சார். இதுவே நைட்ல தண்ணி திறந்துருந்தாங்கன்னா எங்களுக்கு யாரும் இன்ன வரைக்கும் வந்து என்ன ஏது வரைக்கும் எங்களை வந்து யாருமே பார்க்கல. குடிக்க தண்ணி ஆத்து தண்ணி மட்டும் வடி கட்டி தண்ணி குடிக்குது. அந்த ஊர்ல போய் பாருங்க அந்த போய் அப்படிதான் திட்டுவாங்க தெரியும். ஓகே. கிட்ட என்ன எங்க சார் வரீங்க?